இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அனைத்து தலைவர்களும் வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சேலம் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்திருக்கிறார். அந்த எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். திமுக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். பிஜேபி கட்சியுடைய தலைவர் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். மற்ற கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பினை இழந்தபோது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் அவருக்கு அறைகோலாக சொல்லுகிறேன், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு படுதோல்வி அடைந்திருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.